இப்படி ஒரு அற்பமான வாழ்க்கை வாழறனே, என் முடிவு என்னமாதான் இருக்குமோ தெரியலையேன்னு யோசித்துக் கொண்டிருக்கும் ஆத்மாவே, இன்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுவது யோபு 8:7. உம்முடைய துவக்கம் அற்பமாயிருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூரணமாயிருக்கும். தன் மகளின் சுகத்திற்காக போராடின அந்த ஸ்திரியை பார்த்து நாய்களுக்கு கொடுப்பதில்லை என்று இயேசு சொன்ன போது மற்றவர் கண்களுக்கு முன்பாக அவள் அற்பமாய் எண்ணப்பட்டாள். ஆனால் அவளுடைய விடாப்பிடியான விசுவாசத்தை இயேசு மெச்சிக்கொண்ட போது அவள் மேன்மையடைந்தாள், மகளும் சுகம் பெற்றாள், சம்பூர்ணமான முடிவை பெற்றுக் கொண்டாள். ஆமாங்க, நம்ம தேவாதி தேவனுடைய பிள்ளைகள். அது அறியாதவங்க நம்மள அற்பமா எண்ணலாம் நம்ம வெளித்தோற்றத்தை பார்த்து. ஆனால் தேவனும் நம்முடைய முடிவை சம்பூரணமாய் ஏற்கனவே பிளான் பண்ணி வச்சுட்டாருங்க. தொடர்ந்து உங்க விசுவாசத்தை அவர்கிட்ட காட்டுங்க, உங்களுக்கு சம்பூரணமான முடிவு கிடைக்குங்க. ஜெபிக்கலாமாங்க. அற்பமான என் நாளை அசட்டை பண்ணாமல் சம்பூரணமாய் என்னை நடத்தும் கர்த்தரை அண்டிக்கொள்ள எனக்கு கிருபை தாரும். இயேசு மூலம் பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிக்கும் ஜீசஸ் விஷன்.